ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆகா கல்யாணத்தில் மகா வந்து அந்த வக்கீல மாமா பார்க்கறதுக்காக ரொம்ப வந்து கேட்டு வாசலே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அவங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற இடத்துல இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அனாமிகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் பிரபா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்க குளிக்க போகிறதுக்கு ரெடி ஆகும்போது அவங்க சைடெல்லாம் கழிச்சு விட்றாங்க, சாப்பிடும்போது தட்டெல்லாம் தட்டி விட்டுறாங்க. ஆக மொத்தத்தில் பிரபா வீட்டில் வந்து விரட்டுற எண்ணத்துலேயே வந்து அனாமிகா தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அதை அவங்களால தாங்கவே முடியல. ஆனால் சூர்யா சொல்லி அமுச்சு விட்ருக்காரு, அதாவது பிரபா இந்த சூழ்நிலையை நீ வந்து கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறக்கான ஐடியா நீ பண்ணிடக்கூடாது. நீ பொறுமையாக அங்கே இருந்தால் தான் நம்ம அந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியும், அனாமிக்காவை நம்ம வந்து வெளியேற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அவர் அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. அதை அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல வந்து அனாமிக்கா நீ ரொம்ப அழகாக, நான் உனக்காக பயந்துலாம் நான் வாழலை, ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்க, நான் பொறுமையாக இருக்கிறேன்னு அதுக்கு ஒரு எல்லை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவனடானா இதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, என்னதான் செய்கிறா பாப்பா அப்படின்ற மாதிரி அனாமிகா தொடர்ந்து டார்ச்சரை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த விஷயத்தில் வந்து அழகி ஃபோனில் வந்து அவங்க அம்மா கூட சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க ரொம்ப கவலைப்பட்டு அழுகிறாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்களேன். இப்போ ஷேர் பண்ணுங்க.